அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படும் என்கின்ற கேள்வியோடு தான் இந்த வசனத்தை நாம் கடக்க வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் நன்றாக கவனியுங்கள், இன்று Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Rabbil Alamin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal ladzina an'amta alaihim. Amin. Sabbih isma rabbikal a'la alladzi khalaqa fasawwa والذي قدر فهدى وأبقى إن هذا لفي الصحف الأولى. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. نعبد وإياك نستعين. صراط الذين هل أتاك حديث الغاشية ولا يغني من جوع وجوه يومئذ. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
பெருநாள் தொழுகையுடைய சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ரக்காயத்தில் சேர்ந்தால்தான் பெருநாள் தொழுகை. தந்த நல்ல அமல்களை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நல்ல அமல்களை, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளக்கத்திலே அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட்டார்கள் என்று வருகின்றது. ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல அமலை ஒப்புக்கொள்கின்றான். யாரிடத்தில் இறையச்சம் இல்லையோ, இறையச்சம் இல்லாமல் நல்ல ஆதாரபூர்வமான நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நாளை மறுமை நாளில் விகாமா அடியார்கள் வருவார்கள். எப்படி மதீனாவிலே உஹது மலை ரொம்ப ஃபேமஸோ, அது மாதிரி மக்காவுக்கு அருகாமையிலே உள்ள மிக அவர்களுக்கும் இறைவனுடைய அன்பும் அருளும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தான் எங்களுடைய கொண்டாட்டம். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கடந்த ஒரு மாத காலம் இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்காக நோன்பு என்கின்ற வணக்கத்தை நிறைவு செய்து அதை முடித்து வரக்கூடிய அடுத்த மாதத்தின் சவ்வால் மாதம், அரபி மாதத்திலே இந்த சவ்வால் மாதத்துடைய முதல் நாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த ரமலான் பண்டிகையை தான் இப்பொழுது தமிழக முஸ்லீம்கள் அனைவரும் அதை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மஹூபாளையம் கிளை சார்பாக இங்கே திடலில் வைத்து பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த பெருநாள் தொழுகை உலகத்திற்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், கொண்டாட்டங்கள் என்பது இறைவனை பெருமைப்படுத்துவதற்கு மட்டுமே அன்றி வேறில்லை. இறைவனை பெருமைப்படுத்தி போற்றி புகழ்ந்து இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை நம்மோடு வாழக்கூடிய இன்னபிற மக்களோடு சுமூகமாக அவர்களுக்கும் பயன் தரும் விதத்தில் அமைய வேண்டும் என்பதுதான் இறைவன் தந்திருக்கக்கூடிய கொண்டாட்டத்துடைய அடிப்படை சாராம்சம். அதனால தான் நோன்பை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது கூட, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் உணவையும் அவருடைய பானத்தையும் விட்டு விலகி நோன்பு நோற்பதிலே இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்ம சிந்திக்கணும், யார் பொய்யான பேச்சை விடுறது, பொய்யான நடவடிக்கையை விடுறது அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டும் நன்மை கொடுப்பது கிடையாது. அவர் பொய் பேசாமல், அடுத்தவரை ஏமாற்றாமல், பித்தலாட்டம் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அவரை சுற்றியுள்ள சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தான் அபரிதமானது. அதைத்தான் நோன்பு என்கின்ற வணக்கத்தில் இறைவன் கற்றுத்தருகின்றான். அதைத்தான் இஸ்லாமிய சமூகம் போதிக்கின்றது. நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்க, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவு முக்கியமோ அதை போல் உங்களை சுற்றியுள்ள உங்கள் உறவுகளுக்கும் அண்டை வீட்டாருக்கும் மாற்று மத அன்பர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையும் மிக முக்கியம். அது குறித்தும் இறைவனிடத்திலே கேள்வி உண்டு என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த நோன்பு பெருநாளும் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கின்றது. அதிலே ஃபித்ரா என்கின்ற கடமையை நபி அவர்கள் நம்ம கற்றுத்தர்றாங்க. அந்த ஃபித்ரா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் கட்டாயம் ஒரு ஏழையினுடைய பசியை போக்கிவிட்டு தான் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதற்கு பேர் ஃபித்ரா என்று அரபியிலே பெயர். அது பெருநாள் தர்மம். அந்த தர்மத்தை கொடுத்தால்தான் இந்த பெருநாளுடைய கொண்டாட்டம் செயல்படும் என்கின்ற அளவுக்கு ஏழைகளுடைய பசியை போக்கும் விதமாகவும் இன்று கொண்டாட்டத்தை இஸ்லாமிய சமூகம் உலகத்திலே இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கொண்டாட்டத்தை நாம் செயல்படுத்தி வருகின்றோம். இதில் மிக முக்கியமான மற்றொரு விஷயம், நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலே இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இருக்கக்கூடிய வெறுப்பை வளர்க்கும் விதமாகவே மத்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் சார்பாக பாஜக ஆளக்கூடிய மாநில அரசாங்கங்களும் செயல்பட்டு வருவதை பார்க்குறோம். அதற்கு சமீபத்திய உதாரணம் தான் ஹரியானா மாநிலத்திலே ரமலான் பண்டிகைக்குரிய விடுமுறையை அரசு விடுமுறையுடைய அட்டவணையிலிருந்து நீக்கி இருக்கின்றார்கள். விரும்பினால் லீவ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு வழங்கப்பட்ட விடுமுறையில் ஒரு நாளாக சேர்த்துக்கொள்ளப்படும் என்கிற அளவுக்கு ஹரியானாவில் கிட்டத்தட்ட 8 முதல் 9% இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அத்தனை மக்களுக்கும் குரோத உணர்வோடு இப்படிப்பட்ட விஷயத்தை அவர்கள் அமல்படுத்தி இருக்கின்றார்கள். இதை நம்முடைய நாட்டின் பிரதம அமைச்சர் கூட கண்டிக்காமல் ஏதோ ஒரு உப்புக்கு சப்பாக பெருநாள் வாழ்த்தை இந்த போல் பண்டிகை ரமலான் பண்டிகையை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் இருப்பது உலகத்தில் இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை காட்டுது அப்படின்றார். பன்முகத்தன்மையோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு
நல்ல முறையிலே நீங்கள் சேவை செய்வதற்கு தான் உங்களை நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஆனால் மதவெறியை தூண்டும் விதமாகவே அவருடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதையும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த பெருநாள் கொண்டாட்டத்திலே பிற சமூகங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கொண்டாடும் விதமாகத்தான் இஸ்லாம் போதிக்கின்றது. பிற சமூகங்களுக்கும் சேர்த்து இறைவனுடைய அருளும் அன்பும் கருணையும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு தான் இந்த கொண்டாட்டம் நகல வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லி காட்டுது. அந்த அடிப்படையில் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது அடிப்படையில் தான் இங்கே பெருநாள் தொழுகையும் நம்முடைய தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மதுரை மாவட்டம் மாபாளையம் கிளை சார்பாக இங்கே அரங்கேற்றி இருக்கின்றோம். நான் மாவட்ட பேச்சாளர் கலீல் ரஹ்மான். நன்றி.